அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஏடிசியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அன்றைய தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை சிறப்பான முறையில தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். நடுவுல தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது தவிர ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டாபிக்கும் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குரியது. சரியா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் தொகுத்து வழங்கப்படுகிறது அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி கேட்க போறோம் அப்படிங்கிறத ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க. சப்ஜெக்ட் ஓரியன்டா கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் அதன் அடிப்படையில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணி தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? அதே மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா கடைசியில் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். சரியா? நடுவில் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அதுல நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில அதிகப்படியான விக்கெட்டுகளை வீழ்த்தியது யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருந்தீங்க. அது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் முத்தையா முரளிதரன் அப்படிங்கிற சரியான பதில சொல்லியிருந்தாங்க. கவனமா இருங்க, எப்பவுமே கேள்வியில கவனமா இருக்கணும். அதற்காக தான் அந்த கேள்வியை நான் வச்சேன். நீங்க தப்பு பண்ணி தெரிஞ்சு எத்தனை பேர் அலர்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறக்காக அந்த கேள்வி கேட்டது. சரியா? நான் கேட்டது இன்டர்நேஷனல்ல எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில யாரு அதிகப்படியான விக்கெட்டை வீழ்த்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்த முத்தையா முரளிதரன். ஓகேவா? இந்தியாவில் அதிக விக்கெட்டை வீழ்த்தியது யாருன்னு கேட்டாதான் நம்பர் 1 அனில் கும்ப்ளே, 2ஆம் இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின். கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு கேள்வி லைஃபை மாத்தலாம், இல்லாட்டினா ஒரு நல்ல ஒரு ரேங்க் வரக்கூடிய ஒரு துறையை தேர்ந்தெடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை கூட போகலாம். சரியா? கவனமா இருங்க. இதே மாதிரி நிறைய கேள்விகள் வரும். கொஞ்சம் உஷாரா பதில் சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் டிசம்பர் 20ஆம் தேதி. டிசம்பர் 20ஆம் தேதி என்ன தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்வதேச ஒருமைப்பாடு தினம். சரியா? சர்வதேச ஒருமைப்பாடு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. 2005 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஐக்கிய நாடுகள் சபையினால. அதே மாதிரி இந்தியாவில் தேசிய ஒருமைப்பாடு தினம் என்னைக்குமா சொல்லுங்க? தேசிய ஒருமைப்பாடு தினம் இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளான நவம்பர் மாதம் 19ஆம் தேதி. தேசிய ஒற்றுமை தினம் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாளான அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி. சரிங்களா? இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனமா இருக்கு. ஆரம்பிக்கலாமா? டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள். இன்றைய தினம் முதல் செய்தியை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு திட்டம். வழக்கமா லாஸ்ட்ல வச்சிருப்போம். இந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நடப்பு நிகழ்வுகளையும் வந்துருது. அதனால ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தினம் ஒரு திட்டத்தை ஃபர்ஸ்டே பார்க்க போறோம். என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சரி, அந்த COVID-19 இந்த ஊரடங்கு காலங்களில் வீட்டை விட்டு யாரும் வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தமிழ்நாடு அரசு வீட்டுக்கே தேடி, உங்க ஊருக்கே தேடி மருத்துவ சிகிச்சைகளை வழங்கினாங்க. ஓகேவா? அந்த திட்டத்திற்கு பேர் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு. தொடங்கப்பட்ட இடம் சமணப்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டம். சரிங்களா? மறந்துடாதீங்கம்மா, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம், விட்டுறாதீங்க. முதற்கட்டமாக ஒரு 7 மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது 50 வட்டாரங்களில் தொடங்கப்பட்டது. ஓகேவா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டதின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கே சென்று மருத்துவ சேவையை இலவசமாக வழங்குவது. ஓகேவா? ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, மறந்துடாதீங்க. சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 5ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஆகஸ்ட் 5 2019ஆம் ஆண்டு என்ன சம்பவம் இந்தியாவில் நடைபெற்றது? ஆகஸ்ட் 5 2019 சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர் லடாக் 2ஆக பிரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு. சரியா? இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 2021ஆம் ஆண்டு. ஓகேவா? சரி, பாருங்க. தொற்று இல்லா, அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீவேர்ட் பார்த்துக்கோங்க. தொற்று இல்லா நோய்களை கட்டுப்படுத்துதல், மூத்த குடிமக்கள் உடல்நிலை மேம்படுத்துதல், இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது. சரியா? களப்பணிகள், இந்த திட்டத்தை யாரெல்லாம் இணைந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சுகாதாரத்துறை அவங்களோட சேர்ந்து தன்னார்வலர்கள், ஆஷா நல பணியாளர்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது ஒரு பேரிடர், ஒரு சுனாமி, ஒரு பெரு வெள்ளம், ஓகேவா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்டிஆர்எஃப், துணை ராணுவம் அந்த மாதிரி நிறைய உதவி செய்வாங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பகுதியில் இருக்கிற
தன்னார்வலர்களை கொண்டு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு தான் பேரு ஆஷா நல பணியாளர்கள் சொல்லுவாங்க. சரியா? அவங்க அப்புறம் கிராம சுகாதார ஆய்வாளர், சுகாதார செவிலியர்கள். சரி, ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு தொங்க போட்டுட்டு அப்படி ஒவ்வொரு வீடா வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பப்போ அந்த செவிலியர்கள், ஓகேவா, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த களப்பணியில ஈடுபடுறாங்க. இதற்காக ஆரம்பத்தில் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 242 கோடி. சரியா? அடுத்து பாருங்க, பாருங்க பயனாளிகள். சரியா? யாரெல்லாம் இந்த திட்டத்தின் பயனாளிகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 45 வயது, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, 45 வயது தாண்டிய நோயாளிகளுக்கு, ஓகேவா, 14 வயதிற்கு மேற்பட்ட குடிமக்களுக்கு தொற்று அல்லாத நோய்களுக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது. சரிங்களா? இதற்காக 1172 மருத்துவமனைகள் வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? 2024ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை 258 கோடி. சரிங்களா? இந்த தொற்று இல்லா நோய்கள், ஓகேவா, அதாவது டிபி, காச நோய், புற்றுநோய், கேன்சர், அடுத்து இரத்த அழுத்த நோய், நீரிழிவு நோய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொற்று இல்லாத நோய்கள் சொல்லுவாங்க. இந்த நோய்களுக்கு சிகிச்சை வழங்குவதுதான் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தோட முக்கியமான ஒரு நோக்கமே. சரியா? என்ன சாதனை பாருங்க, இந்த திட்டம் என்ன சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்படும் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தொடங்கிய பிறகு அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 23ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு, சரியா, செங்கல்பட்டு மாவட்டம் சித்தலாப்பாக்கம் சொல்லுவாங்க. சரி, சித்தலாப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 50 லட்சமாவது பயனாளிக்கு, சரி, 50 லட்சமாவது பயனாளிக்கு மருந்து பட்டகம் வழங்கப்பட்டது. இது வந்து 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு செய்த ஒரு சாதனை. சரியா? ரீசெண்டா இன்றைய தினத்துல வந்த செய்தி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கை 2 கோடியாக உயர்ந்துள்ளது. இது ஒரு மகத்தான சாதனை. நிறைய விருதுகளையும் இந்த திட்டங்கள் வாங்கியிருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல கூட. சரியா? அதை பத்தி இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். 2 கோடியாவது பயனாளி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சுந்தரம்மாள் அப்படிங்கிற ஒரு நபர். ஓகேவா? இந்த கிராமத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா நஞ்சனாபுரம். இந்த இடத்துக்கு, சரியா, ஈரோடு மாநிலம், சரி, ஈரோடு மாவட்டம் நஞ்சனாபுரம் அப்படிங்கிற கிராமத்திற்கு போயிட்டு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மருந்து பெட்டகத்தை நேரடியாவே வந்து வழங்கினாங்க. அது ஒரு சிறப்பம்சம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி. சரியா? எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக். பாருங்க என்ன செய்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியின் டிஇஏ ஃபண்ட் ஸ்கீம். சரியா? ஏன் வந்து எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அந்த இங்கிலீஷ்ல சில வேர்டு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதற்காக தான் இது சொல்றேன். பாத்தீங்கன்னா அந்த டிஇஏ அதோட விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க, டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட். ஓகேவா? லான்ச்டு பை ஆர்பிஐ ஆன் May 24, 2014. ஓகேவா? ஆரம்பிக்கப்பட்ட நாள். இதற்காக ஒரு போர்ட்டல் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அந்த போர்ட்டலோட பேர் பாத்தீங்கன்னா உத்கம். சரியா? சில இடத்துல உத்தம் போட்டிருந்தாங்க, UDGAM அந்த போர்ட்டலோட பேர். இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, used to search for unclaimed deposit in the DA fund. அதாவது இந்த திட்டம், ஓகேவா, இந்த DA நிதி திட்டம் அப்படிங்கிறது பாருங்க, வைப்பாளர் கல்வி விழிப்புணர்வு நிதி திட்டம். சரிங்களா? தொடங்கப்பட்ட நாள் May 24, 2014. இதை தொடங்கியது இந்திய ரிசர்வ் வங்கி. சரியா? இதற்காக பயன்படுத்தப்படும் போர்ட்டல் உத்கம். ஓகேவா? என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வங்கி இருக்குது, நீங்க வந்து அக்கௌண்ட்டை ஓபன் பண்றீங்க. சரியா? அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடுறோம், அதில் நம்ம காசு போடுறோம், எடுக்கிறோம், இப்படி கொஞ்ச நாளா போயிட்டு இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு இடத்துக்கு, வேற ஒரு சிட்டி, வேற ஒரு ஸ்டேட், அல்லது வேற ஒரு கண்ட்ரிக்கு கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு வேலை நிமித்தமாக, அல்லது திருமணமாகி பெண்கள், முக்கியமா பெண்கள் திருமணமாகி ஒரு ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேங்க்ல இருக்க அக்கௌண்ட் காசு என்ன பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் கண்டுக்காம நிறைய பேர் விட்டுடுறாங்க. அப்படி ஒருவருடைய கணக்கில் இருக்கும் பணத்தை, சரியா, பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை யாருமே உரிமை கோராம இருக்கிற டைம்ல அவங்களுடைய வாரிசு யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த நிதியை வழங்குவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியால் May மாசம் 2014ஆம் ஆண்டு தொடங்கி திட்டத்துக்கு என்ன பேரு, டிஇஏ ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்னன்னு. சரியா? பாருங்க, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது நோக்கம் பாருங்க, டிஇஏ திட்டம் தொடங்கப்பட்ட முக்கியமான நோக்கம் 10 ஆண்டுகளுக்கோ, சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் கிரைட்டேரியா, 10 ஆண்டுகளுக்கோ அல்லது அதற்கு மேலோ உரிமை கோரப்படாத, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உரிமை கோரப்படாத வங்கி கணக்கு
நிலுவையில் சரியா டிஇ நிதியில் சேர்க்கப்படுகிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு? 10 ஆண்டுகளாக கேட்பாரற்று கிடக்கும் அந்த வங்கி கணக்குல இருக்கிற பணத்தை ஓகேவா எந்த நிதியில சேர்க்கிறாங்க? டிஇஏ நிதியில் சேர்க்கப்படுகிறது. சரியா? கணக்கு வைத்த வாடிக்கையாளருக்கு அல்லது அவர்களின் வாரிசுகளுக்கு, இந்த வார்த்தை தான் முக்கியமானது. சரியா? வாரிசுகளுக்கு அவர்களின் சேமிப்பு பணத்தை திருப்பி கொடுத்தல் இதனுடைய முக்கியமான நோக்கம். அப்போ இந்த டிஇஏ அப்படிங்கிற நிதி திட்டம் இந்திய ரிசர்வ் வங்கியால் எதற்கு தொடங்கப்பட்டது? 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு கேட்க யாருமே இல்லாம, அதாவது ஒரு வங்கியில இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை கேட்கறது ஆள் இல்லாம இருக்கும்போது, நிஜமா இந்த பணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஓபன் பண்ணும்போது அடுத்த நாமினி யாரு, அடுத்த வாரிசு யாருங்கிறத நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம்ல, அந்த நபர்களுக்கு அந்த பணம் சென்று சேர வேண்டும். அதுதான் இந்திய ரிசர்வ் வங்கியோட நோக்கமாக இருந்தது. ஓகேவா? பாருங்க, டிஏ நிலுவை தொகை. சரியா? ரீசெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா வங்கியில் இருக்கிற மொத்த நிலுவை தொகை, அதாவது சம்பந்தப்பட்ட அந்த அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை கொண்டு சேர்க்க முடியாம நிலுவை தொகையாக வங்கிகள் இருக்கும் மொத்த பணம் பாருங்க, 2022-23 நிதியாண்டுல 62,224 கோடி கிட்டத்தட்ட. சரியா? அது கடந்த நிதியாண்டு 2023-24 நிதியாண்டுல எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது? 78,212.53 கோடியாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டை கணக்கிடும் பொழுது 26% அதிகரித்துள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி. சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்தியன் எக்கனாமில இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முக்கியமான ரீசெண்டான ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். ஓகேவா? சரி, பாருங்க. அதே மாதிரி முக்கிய வங்கி சட்டங்கள். சரியா? வங்கிகள்ல சில சீர்திருத்தங்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்கன்னா என்னென்ன சட்டங்கள்ல ஒரு மாற்றங்கள், ஒரு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஆர்டிகிள்ல போட்டிருந்தாங்க. அது என்னென்ன சட்டங்கள் அப்படிங்கறத பாருங்க. ஆர்பிஐ சட்டம் 1934, இது உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934ஆம் ஆண்டு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ உருவாக்கப்பட்டதுமா? ஆர்பிஐ உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி 1935. இந்த இடத்துலதான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க, கவனமா இருங்க. ஆர்பிஐ சட்டம் 34. சரியா? இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்ட நாள் 35ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்ட ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இந்தியாவில் எது ஆரம்பிக்கும்? நிதியாண்டு, பினான்சியல் இயர் அப்படிங்கிறது இந்தியாவில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மார்ச் மாசம் 31ஆம் தேதி வரை. காரணம் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி எது ஆரம்பிச்சாங்க? இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? ஓகே, பாருங்க. அடுத்து வங்கி ஒழுங்காற்று சட்டம், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். சரியா? ஒரு வங்கி எப்படி செயல்பட வேண்டும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்ற சட்டத்துக்கு என்ன பேரு? வங்கி ஒழுங்காற்று சட்டம். சரியா? விதிமுறைகளுக்கு உட்பட்டு வங்கிகள் செயல்பட வேண்டும், அதற்கான சட்டம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இந்த 1949ல தான் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சரியா, என்ன பண்ணாங்க? தேசியமயமாக்கப்பட்டது. சரியா? ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி. அதே தினத்தன்று, சரியா, அதே ஆண்டில் தான் வங்கி ஒழுங்காற்று சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்து எஸ்பிஐ சட்டம் 1955. இந்திய பாத்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி, எஸ்பிஐ, ஓகேவா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம் உருவாக்கப்பட்டது 1955. இதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1921ல ஒரு 3 வங்கிகளை ஒருங்கிணைத்து, சரி, பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் கொல்கத்தா, சரி, பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், 3 வங்கிகளை இணைத்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறத உருவாக்குனாங்க. அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது தான் 1955ல என்ன வங்கியா உருவானது? எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக உருவாக்கப்பட்டது. இது எக்கனாமிக்ஸ்ல பேங்கிங் பார்க்கும்போது என்னோட டைம் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். சரியா? அடுத்து வங்கி நிறுவனங்கள் கையகப்படுத்துதல் பரிமாற்ற சட்டம் 1970. அதுக்கப்புறம் 1980ல உருவாக்கப்பட்டது. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? 1969ல ஒரு 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1980ல ஒரு 6 வங்கிகள். அப்புறம் 1993ல பஞ்சாப் நேஷனல் பேங்கோட நியூ பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி நிறைய வங்கிகளை கையகப்படுத்தி பரிமாற்றம் செஞ்சு, அதாவது சின்ன சின்ன வங்கிகளை பெரிய வங்கிகளிடம் இணைச்சாங்க. சரியா? அதற்கான சட்டம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆர்பிஐ சட்ட திருத்தம் 2016. இது ஏற்கனவே நம்ம இந்தியன் எக்கனாமி சம்பந்தப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்திய ரிசர்வ் வங்கியில சட்ட திருத்தம், சரியா, 2016ல கொண்டு வந்தாங்க. அதுல என்னமா பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருந்தா கை தூக்குங்க. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934ல அதுல சட்ட திருத்தம் கொண்டு வந்தது 2016ல. அதுல என்ன பண்ணிருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பணவீக்கம், சரியா, பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கலாம்? 4% பிளஸ் ஆர் மைனஸ் எவ்வளவு பார்த்தோம்?
2%. சரியா? பணவீக்கம் அப்படிங்கிறது 4% ஒட்டி இருக்கலாம். சரிங்களா? ஒண்ணு ஒரு 2% குறைவாக இருக்கலாம், அல்லது 4+2 6% பணவீக்கம் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. சரியா? ஏன்னா வங்கிகள் வந்துட்டு இந்திய ரிசர்வ் வங்கி வந்துட்டு யார் கேள்வி கேட்க முடியாது, மத்திய அரசு பார்லிமெண்ட் மூலமாக எந்த கேள்வியும் கேட்க முடியாது. சரியா? ஆனா இந்த பணவீக்கத்தை தொடர்ந்து 3 காலாண்டுகளில், சரியா, இந்த 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2% அதுக்குள்ள கட்டுப்படுத்த முடியலன்னா பார்லிமெண்ட் வந்து யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஆர்பிஐ கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதற்காக தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. சரியா? முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ஒரு கேள்விகள் எப்பவுமே கேட்பாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கும். ஓகேவாமா? அடுத்து போகலாம். அடுத்தும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேவா? கடந்த நவம்பர் 2024 மொத்த ஜிஎஸ்டி வரி வசூல் எவ்வளவு வந்து வசூலாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.82 லட்சம் கோடி. சரியா? இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது 8.5% அதிகமாக வசூலாயிருக்கு. சரிங்களா? ஓகே. இந்த மொத்த 1.82 லட்சம் கோடி ஜிஎஸ்டில மத்திய ஜிஎஸ்டியின் பங்கு 34,141 கோடி. அடுத்து பாத்தீங்கன்னா மாநில ஜிஎஸ்டி 43,047 கோடி. ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி இது வந்து சிஜிஎஸ்டி சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இது வந்துட்டு எஸ்ஜிஎஸ்டி சொல்லுவாங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி. அடுத்து ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி, ஓகேவா, ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிகப்படியான அமௌண்டா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 91,828 கோடி வசூலாயிருக்கு. சரியா? அடுத்து செஸ் வரி. சரியா? செஸ் அப்படின்னா சிஇஎஸ்எஸ். சரியா? சிஇஎஸ்எஸ் செஸ் வரின்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் 13,253 கோடி வசூலாயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி கடந்த ஆண்டு, சரியா, கடந்த மாதம் அக்டோபர் மாசம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வசூலாக 1,87,000, சரியா, 1.87 லட்சம் கோடி வசூலாயிருக்குது. ஓகேவா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிஎஸ்டி தினம் என்னைக்குமா, ஜூலை மாசம் 1ஆம் தேதி. 2017ஆம் ஆண்டு இந்தியாவில் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துச்சு. ஜூலை மாசம் 1ஆம் தேதி நமக்கு ஜிஎஸ்டி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேவா? ஜிஎஸ்டி பத்தி ஃபுல்லா ஒரு தனியா ஒரு வகுப்பு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி எவ்வளவு கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா மத்திய ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்குது, மாநில ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்குது, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குது, செஸ் வரி ஒட்டுமொத்தமா எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமேல் தான். அதாவது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு மாதத்தில் அதிக அளவு ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்ட மாதம் எதுன்னு பாத்தீங்கன்னா எந்த மந்த்துமா, ஏப்ரல் 2024. சரியா? ஏப்ரல் மாசம் 2024ஆம் ஆண்டு தான் அதிகப்படியான ஜிஎஸ்டி வசூலாயிருக்குது. குறைந்தபட்ச ஜிஎஸ்டி எப்ப வசூலாயிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் ஏப்ரல் தான் 2020. 2020ல கோவிட்-19 லாக்டவுன். சரியா? எந்த தொழிலும் நடக்கல. அதனால ஜிஎஸ்டி வசூலும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சரியா? அப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மாசத்துல அதிக அளவு வசூலானது, குறைவான அந்த வசூலானது ரெண்டுமே ஏப்ரல் மாசம் தான். அதிக அளவுன்னு பாத்தீங்கன்னா நடப்பு ஏப்ரல் 2024, குறைந்த அளவு ஏப்ரல் 2020ஆம் ஆண்டு. சரியா? ஓகே. அடுத்த செய்தி போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா 100% இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. திருவள்ளுவர் சிலை. சரியா? திருவள்ளுவர் சிலை பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருவள்ளுவர் சிலை யாருடைய காலத்தில் திறக்கப்பட்டது, முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களால திறக்கப்பட்டது. சரிங்களா? பாருங்க. கன்னியாகுமரியில் ஜனவரி 1, 2000, சரியா, 2000ல தப்பா இருக்குது, 2000ல திறக்கப்பட்டது. இதோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 133 அடி உயரம் கொண்டது. ஒரு தேர்வுல கேட்டிருந்தாங்க, ஆப்ஷன்ல 133 கொடுத்திருந்தாங்க, ஆனா 133 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் 7 கொடுத்துட்டாங்க. கவனமா இருங்க. எத்தனை அடி கொண்டது? 133 அடி உயரம் கொண்டது திருவள்ளுவர் சிலை. சரியா? இந்த சிலையோட தலைமை சிற்பி, சீஃப் ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணபதி அவர்கள். ஓகேவா? இது ஏன் ரீசனா நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா இந்த சிலை திறக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? 25 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. அதாவது என்ன விழா வரும் அப்படின்னா, என்ன விழா வருமா? வெள்ளி விழா கொண்டாடியது. திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் அப்படின்னா என்ன விழாமா? வெள்ளி விழா, சில்வர் ஜூப்ளி. ஓகேவா? இது இந்த 25 ஆண்டுகளை நிறைவை முன்னிட்டு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி திருவள்ளுவர், சரி, அந்த திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை இடையே ஒரு கண்ணாடி இலை கூண்டு பாலம் திறக்கப்பட உள்ளது. டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி. சரிங்களா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது ஜனவரி 1, 2000 ஆண்டு திறக்கப்பட்டது. தற்போது 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. அதனால செய்தியில வந்திருக்குது. கவனமா இருக்கு. சரியா? அந்த சிலையோட சிறப்பம்சம் சொல்லி பாருங்க. திருவள்ளுவர் சிலையோட சிறப்பம்சங்கள்: பீடத்தின் 38 அடி உயரம் திருக்குறளின் அறத்துப்பாலின் 38 அதிகாரங்களை குறிக்கிறது. சரியா? பாத்துக்கோங்க. அறத்துப்பாலின் 38 அதிகாரங்களை குறிக்கிறது.
அடுத்து பீடத்தின் மேல் நிற்கும் அந்த 95 அடி உயர சிலையானது பொருள் மற்றும் இன்பத்து பாலின் 95 அதிகாரங்களை குறிக்கிறது. அப்போ மொத்தம் 133 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒவ்வொரு திருக்குறள் இந்த சிலையில பொறிக்கப்பட்டுள்ளது. மொத்த அடி 133 அடி உயரம் கொண்டது. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நோட்ஸ். சரியா? இன்னமும் தொடர்ந்து செய்திகள் இதுவும் வந்துட்டு தான் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு, கவனமா இருங்க. சரியா? 3 குற்றவியல் சட்டங்கள் 100% நடைமுறை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மத்திய அரசானது எப்பமா ஜூலை 1, 2024 அன்று ஒரு 3 பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வந்த அந்த சட்டங்களுக்கு பதிலாக 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அது நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2024. சரியா? அந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் எதெல்லாம்ங்கிறத லைட்டா சொல்றேன், இன்னொரு வகுப்புல ஃபுல் டீடைலா பார்ப்போம். எதெல்லாம் பாத்தீங்கன்னா, 1 பாரதிய சாட்சிய அதிநியம், அதாவது பிஎஸ் சொல்லுவாங்க. சரியா? பிஎஸ். அடுத்து பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னு சொல்றேன், பிஎன்எஸ். அடுத்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதான்னு சொல்றேன், பிஎன்எஸ்எஸ். இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஜூலை மாசம் 1ஆம் தேதி 2024. இப்ப கொஞ்சம் முன்னாடி ஜூலை 1 எதுக்கு பார்த்தோம்? ஜிஎஸ்டி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட, அதாவது நடைமுறைக்கு வந்த நாள். சரியா? ஜூலை 1. இது தவிர ஜூலை 1ஆம் தேதி தான் எஸ்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது. அதே மாதிரி ஜூலை 1ஆம் தேதி நமக்கு தேசிய மருத்துவர்கள் தினம். ஓகேவா? டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஜூலை 1ஆம் தேதி 2015 தொடங்கப்பட்டது. சரியா? இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த தினத்துல அந்த டேட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. இந்த 3 சட்டங்களையும் 100% நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் என்ற பெருமை யார் பெற்றிருக்கிறாங்க? சண்டிகர். சரி, சண்டிகர் மறந்துடாதீங்கம்மா. இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் 100% நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் சண்டிகர். வேற என்ன ஒரு விஷயத்துக்கும் சண்டிகர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? கடந்த வகுப்புல சண்டிகர், அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, மொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம். மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை கம்பேர் பண்ணும்போது ஓவராலா பார்க்கும்போது அதிகப்படியான விகிதத்தை கொண்ட உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல யார் டாப்ல வராங்க? சண்டிகர். பெரிய மாநிலங்கள் தான் தமிழ்நாடு வந்திருக்கும், கவனமா இருங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாமா? அடுத்தும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் 2023. ஓகேவா? அதாவது அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு? எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டதுமா? இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது கேட்கல, ஜனவரி 25. சரியா? ஜனவரி 25, 1950 உருவாக்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம். இந்த உருவாக்கப்பட்ட ஜனவரி 25 இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? அந்த தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையரையும் பிளஸ் ஒரு 2 தேர்தல் ஆணையர்களையும் நியமனம் செய்யும் ஒரு குழுவில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2023. அந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள, அதாவது தேர்தல் ஆணையரையும் தலைமை தேர்தல் ஆணையம் நியமனம் செய்யும் அந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னா, 1 இந்திய பிரதமர், அடுத்து ஏதாச்சும் ஒரு மத்திய அமைச்சர் பிளஸ் மக்களவையின் எதிர்கட்சி தலைவர், லோக்சபாவோட அந்த எதிர்கட்சி தலைவர். ஓகேவா? கவனமா இருங்க. இதுல யார் புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்திருக்கிறாங்க? மத்திய அமைச்சர். இந்த மத்திய அமைச்சருக்கு பதிலா இதுக்கு முன்னாடி இந்த நியமன குழுல யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருந்தார். அந்த தலைமை நீதிபதியை தூக்கிட்டு யாரை கொண்டு வந்திருக்கிறாங்க? மத்திய அமைச்சர். இது ஆளுங்கட்சிக்கு தான் எப்பவுமே ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. இப்ப கடைசியா நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் டைம்ல. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்னொன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரியா? அறிவியல் தொடர்பான ஒரு செய்தி பார்க்க போறோம். இது யாருக்குன்னு நம்ம கடந்த வகுப்புல பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? ப்ரோபா 3 விண்கலம், அதாவது ப்ராப்னு போட்டு பார்க்க, PROBE. சரியா? ப்ராப் 3 யாருக்குன்னு நம்ம லைட்டா பார்த்திருந்தோம். இப்போ கொஞ்சம் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? பாத்தீங்கன்னா இந்த விண்கலம் எதற்காக அனுப்பப்பட்டது, யாரால் அனுப்பப்பட்டது, யாருக்காக அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? பாத்தீங்கன்னா சூரிய ஒளி வட்டத்தை, சரியா, சூரிய ஒளி வட்டத்தை ஆய்வு செய்ய முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் இந்த ப்ரோபா 3 என்ற விண்கலத்தை அனுப்பியது. சரியா? சரி, அனுப்பியது யாரு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ. சாரிமா, அனுப்பினது யாரு? இஸ்ரோ. இவங்க உருவாக்கியது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உருவாக்கியதுதான் இந்த ESA சொல்றேன், யூரோப்பிய
ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்ற ESA. ஓகேவா? இந்த விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சரியா BSLV XLC-57 சரியா BSLV XL-57 அப்படிங்கிற ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது. ஓகேவா? இந்த பிரபா 3 விண்கலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சோலார் கார்னோகிராஃப் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான கீவேர்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோலார் கார்னோகிராஃப் என்று அழைக்கப்படும் அந்த விண்கலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரபா 3 சொல்லுவாங்க. இந்த விண்கலத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சரியா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா ESA சொல்லுவாங்க. ஓகேவா? இதை யார் விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுப்புனது யாரு? இஸ்ரோ. இஸ்ரோ அனுப்பிய இடம் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அனுப்புனாங்க. அதற்காக பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டுக்கு என்ன பேரு? PSLV XL சரியா C-57 சொல்லுவாங்க. சரிங்களா? கவனமா இருங்க. நெக்ஸ்ட் அடுத்த டவை போலாமா? பாருங்க, தொடர்ச்சி அதே பார்க்கலாம். என்ன எதற்காக பாத்தீங்கன்னா அதாவது உருவாக்குனது நம்ம யாரும் பார்த்திருக்கிறோம் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். ஆனா அனுப்புனது இஸ்ரோ. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க அதோட ரீசன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க பாருங்க கடைசி ஒரு பாயிண்ட் இருக்கா? ESA ராக்கெட்டின் பெயர் ஏரியன் 6. சரி, ஏரியன் 6 அப்படிங்கிறது வழக்கமா ஐரோப்பிய அந்த விண்வெளி நிறுவனம் உருவாக்குற அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு ராக்கெட்டோட பேர். சரியா? அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டா அதிகப்படியான செயற்கைக்கோளை பார்த்தீங்கன்னா செலுத்தக்கூடியது. ஆனா இந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா 550 கிலோ தான் இருக்கு. சரி, 550 கிலோ எடைக்கு அவ்வளவு பெரிய ராக்கெட்டை நான் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு யாரோட உதவியை கேட்கிறாங்க? இஸ்ரோவோட உதவியை கேட்கிறாங்க. அதனாலதான் இஸ்ரோ என்ன பண்ணிக்கிறாங்க? அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து. ஓகேவா? இந்த விண்கலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலகில் முதல் முறையாக இப்படி ஒரு செய்தி வந்துச்சுனாலே நோட் பண்ணிக்கோங்க. உலகில் முதல் முறையாக ஒரே ஆய்விற்கு 2 செயற்கைகள் அனுப்பப்பட்டது. அந்த செயற்கையோட பெயர் பாருங்க, ஒன்னு கரோனோகிராஃப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர். சரியா? ஆக்டர் அப்படிங்கிற 2 செயற்கைக்கோள்களை, அதாவது ஒரே நேரத்துல நிறைய செயற்கைகள் அனுப்பியிருப்பாங்க. ஒவ்வொரு செயற்கைகளுக்கும் அனுப்பப்பட்டதற்கான வேற வேற நோக்கங்கள் இருக்கும். ஆனா ஒரே நோக்கம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சூரிய ஒளிவட்டத்தை ஆய்வு செய்வதற்காக ஒரே நேரத்தில் 2 செயற்கைகள் அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்புனது யாரு? நம்மளுடைய இஸ்ரோ. ஆனா அது யாருக்காக? யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்காக அனுப்பப்பட்டது. சரிங்களா? அதான் கொடுத்திருக்கும். 550 கிலோ எடை கொண்டது. இந்த விண்கலத்தை செலுத்தியதற்காக இஸ்ரோவின் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், சரியா என்ன இருக்கு பாருங்க, NSIL. ஓகேவா? NSIL அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. 2019ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதாவது விண்வெளி துறையில தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும். சரியா? மற்றவங்களுக்கு, அதாவது பிற நாட்டை சேர்ந்த நபர்களுக்கு காசுக்காக, சரியா, கமர்ஷியலா, ஓகேவா, காசை வாங்கிட்டு அவங்களுடைய செயற்கைகளை அனுப்ப வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு தான் என்ன பேரு? நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம். 2019ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு அமைப்பை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆண்ட்ரிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரியா? என்ன பேரு? ஆண்ட்ரிக்ஸ். ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இந்த கமர்ஷியல் அண்ட் மார்க்கெட்டிங் ஆர்ம்ஸ் ஆஃப் இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1992ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இந்த 2 இடங்களுக்கும் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல தான் இருக்கு. சரியா? பெங்களூர்ல தான் இருக்குது இந்த நிறுவனத்தின் தலைமையிடம். சரிங்களா? ஓகே. இந்த நிறுவனம் தான் ESA டீல் பேசியிருக்கிறாங்க. டீல் பேசி எவ்வளவு அமௌண்ட் வாங்கினாங்க? 271 கோடியை இந்த விண்கலத்தை அனுப்பியதற்காக பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான இன்னொரு செய்தி தான் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பாருங்க, சென்சார் சாதி போர்ட்டல். இது ஆல்ரெடி TNPSC எக்ஸாம்ல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படிங்கறத நீங்க இப்ப பதில சொல்ல போறீங்க. பாத்தீங்கன்னா காணாமல் போன செல்போன்களை கண்டறியவும் தேவை இல்லாத சிம் கார்டுகளை செயலிழக்க செய்யவும் இந்த போர்ட்டலை யார் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க? மத்திய தொலைத்தொடர்பு துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. உங்க TNPSC எக்ஸாம்ல நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இந்த சென்சார் சாதி அப்படிங்கிற போர்ட்டலை யாரு அறிமுகப்படுத்த கேட்டிருந்தாங்க? யாரு? மத்திய தொலைத்தொடர்பு துறை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? கவனமா இருங்க, விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 2 பார்த்துட்டு நான் 2 கம்பேர் பண்ணி சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா CEIR அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க, சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறதா இந்த CEIR விரிவாக்கம். ஒருவரின் செல்போன் தொலைந்து விட்டால் அதை எடுத்து யாரும் தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதற்கு மத்திய அரசு இந்த போர்ட்டலை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது சென்சார் சாதி அப்படிங்கிற போர்ட்டல் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு திடீர்னு ஒரு செல்போன் தொலைஞ்சு போயிருது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? உடனே நம்மளுடைய
அந்த செல்போன் சரி அந்த சிம் யாரு ஜியோவோ ஏர்டெலோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கால் பண்ணி சிம்மை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம லாக் பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன வழி சொல்லியிருக்கிறாங்க? இந்த போர்ட்டல் மூலமாக அந்த சிம் கார்டை செயலுக்க செய்ய முடியும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது தவிர இந்த CIEIR போர்ட்டல் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் ஒரு செல்போன் வந்து ஆட்டை போட்டதுக்கு அப்புறம் அல்லது எங்கேயாச்சும் கீழே கிடைச்சிருக்கோம் திருப்பி கொடுக்க மாட்டோம். அந்த செல்போன்ல இருக்க சிம் கார்டு தூக்கி போட்டுட்டு வேற ஒரு சிம்மை உள்ள போட்டுரும். அதுக்கப்புறம் இந்த செல்போனை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிரும். இந்த போர்ட்டல்ல ஓகேவா அந்த IMEI நம்பர் சரி IMEI ஃபுல் ஃபார்ம் சொல்ல பார்க்கலாம். IMEI அப்படின்னா என்ன விரிவாக்கம்? இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிற IMEI என்ன ஃபுல் ஃபார்ம்? இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி. சரியா? 15 இருந்து 17 இலக்குகளை கொண்டது. இந்தியாவில் பொதுவா 15 இலக்குகளை கொண்டிருக்கும் இந்த IMEI நம்பர். இந்த போன்ல நீங்க புதுசா போன் வாங்கினீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்டிக்கர்ல ஒட்டியிருப்பாங்க. உங்க செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா உள்ளேயும் இந்த IMEI நம்பர் இருக்கும். சரியா? இந்த நம்பரை நீங்க பதிவு பண்ணீங்களே போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த போனை யாராலும் என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாம போயிடும். அப்போ சன்சார் சாதி அப்படிங்கிறது செல்போன்ல இருக்கிற அந்த சிம் கார்டுகளை முடக்குவதற்கும் CEIR அப்படிங்கிற போர்ட்டல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அந்த செல்போனை செயல்படாத வகையிலும் முடக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ஓகே. அதுல கீழே ஒன்று கொடுத்துப்பாங்க சைபர் கிரைம் டோல் ஃப்ரீ நம்பர். இது காமனா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நம்ம சைபர் கிரைம்ல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா என்ன நம்பருக்கு நம்ம டயல் பண்ணிக்கலாம்? 1930. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் செயலி. ஓகேவா? பாத்தீங்கன்னா CNAP அப்படிங்கிற ஒரு செயலி. சரி, காலிங் நேம் பிரசன்டேஷன் அதோட ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா CNAP. ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா காலிங் நேம் பிரசன்டேஷன். பொதுவா நம்ம செல்போன்ல நிறைய பேர் ட்ரூ காலர் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பை வச்சிருப்போம். இதுக்கு சீனாவுக்கு சொந்தமானது. அது நிறைய தடை வச்சாங்க. இருந்தாலும் புதுசா வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மொபைல் செயலியை சீனா மாதிரி நாடுகள்ல அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த மொபைல் செயலியை பயன்படுத்தினா இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கும். சரியா? அதற்காக மத்திய அரசை பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் செயலி அறிமுகப்படுத்திருக்காங்க. அதோட பேரு CNAP அப்படிங்கிற மொபைல் செயலி. சரியா? அது நியூ காலர் ஐடி சர்வீஸ் இன்ட்ரோடியூஸ் இன் மகாராஷ்டிரா அண்ட் ஹரியானா. யார் அறிமுகப்படுத்திருக்காங்க? ட்ராய் அப்படின்னா ட்ராயோட விரிவாக்கணுமா? ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்புக்கு என்ன பேரு? ட்ராய். இந்த ட்ராய் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1997ல உருவாக்கப்பட்டது. ட்ராய். இந்த ட்ராய் அமைப்பானது ஓகேவா ரீசெண்டா இந்த CNAPங்கிற செயலிய பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? ஒரு பேசிக்கா ஒரு பைலட் பேசிஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி 2 மாநிலங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு மகாராஷ்டிரா, இன்னொன்னு ஹரியானா. சரி, இந்தியாவில் தொலைத்தொடர்பை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பு ட்ராய். அதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல தொலைத்தொடர்பு தொடர்பான ஒரு முக்கியமான அமைப்பு ITU. சரியா? இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். சரியா? இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். சரியா? இது உருவாக்கப்பட்ட ஆண்டு ஒரு சிறப்பான அமைப்பு. கவனம் பாருங்க. 1865ல உருவாக்குனாங்க. என்னோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்கு. ஓகேவா? இதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் செயல்படும் அமைப்புகளே மிகவும் பழமையானது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல நிறைய பேர் ஓகேவா என்ன சொல்லியிருந்தாங்க? உலக வங்கி, IMF அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல ஆப்ஷன் D-ல ஓரமா இருந்த ஒரு அமைப்பு ITU. சரியா? உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். என்ன சார் ITUங்கிறது 1865ல சொன்னீங்க, ஐக்கிய நாடுகள் சபை 1944-45ல தான் உருவாக்குனாங்க, அது எப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். சரியா? என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1865ல. ஆனா ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட பிறகு ஐநாவின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது தான் இந்த அமைப்பு இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். அதனால யுனைடெட் நேஷனோட ஓல்டஸ்ட் ஏஜென்சி அது எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இந்த ITU. இந்தியாவில் ITU சரி ட்ராய், அதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல எதுமா ITU. அடுத்த டாபிக் போலாமா? பாருங்க, ஒவ்வொரு டாபிக்கும் செலக்ட் பண்ணி எக்ஸாம் எதெல்லாம் கேட்பாங்களோ சப்ஜெக்ட் வாரியா கொடுத்துருக்கும், தயவுசெய்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் அப்படின்னாலே தமிழ்நாட்டுல நிறைய புயல்கள் வந்துட்டே இருக்கும். சரியா? அநேகமா இதுல இருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு சிறப்பா ஒரு டாபிக் எடுத்து கொடுத்துருக்கோம், பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டை தாக்கிய புயல்கள். சரியா? என்னென்ன சைக்ளோன்ஸ் வந்து ரீசெண்டா ஒரு 10-15 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிஷா புயல். சரியா? நிஷா புயல் 2008ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை தாக்கி இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜல் என பெயரிடப்பட்டுள்ள புயல் பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு நம்ம வந்து தமிழ்நாட்டை தாக்கி இருக்குது. ஓகேவா? அடுத்து 2011ல ஒரு முக்கியமான புயல் தானே புயல். சரியா? தானே புயல் 2011ல. அடுத்து நீலம் புயல் தமிழ்நாட்டை தாக்கிய ஆண்டு 2012ல தாக்கி இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2012ல ஒரு படம், என்ன படம் ரிலீஸ் ஆச்சுமா?
படத்தோட பேரே 2012 தான். உலகம் எப்படி அழியுது அப்படிங்கிற மாதிரி கடலுக்குள்ளதான் எல்லாம் போய் மூழ்கிற மாதிரி இருக்கும். கடலோட கலர் என்னது? நீலம். அப்படி ஏதாச்சும் லிங்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அதுல ஒண்ணு இந்த மாதிரி ஞாபகம் வந்தாலே போதும், ஒரு லிங்க் கிடைச்சா போதும், ஈஸியா மறக்காம ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? பாத்தீங்கன்னா அடுத்து மட்டி புயல் என்னமா 2013. அடுத்து வர்தா புயல், முக்கியமான ஒரு புயல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முக்கியமா சென்னை வாசி மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 2015ஆம் ஆண்டு சென்னையில செம்பரமாக்கம் ஏரி திறந்து விட்டு மிகப்பெரிய ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. அதுக்கு அடுத்த வருஷம் 2016ல வர்தா புயல் ஏற்பட்டது. சரியா? 2016ல நவம்பர் மாசம் 8ஆம் தேதி பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஓகேவா டிமானிட்டேஷன் பண்ணாங்கல்ல, அதே வருஷத்துல வர்தா புயலும் வந்திருக்குது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒக்கி புயல். ஒக்கி புயல், சரி, ஒக்கி புயல் 2017ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை தாக்கிய ஒரு முக்கியமான புயல். அடுத்து பாத்தீங்கன்னா கஜாவராண்டா, சரியா, இந்த வருஷம் 2018ஆம் ஆண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபானி புயல், FANI, 2019. அடுத்து நிவர் புயல், இதுதான் முக்கியமானது. அது கூட சேர்ந்த இன்னொரு சின்ன புயல் புரேவி புயல் 2020. பாத்தீங்கன்னா 2020ல 2 புயல், 2020, இங்க ஒரு 20, இங்க ஒரு 20. நிவர் புயல், புரேவி புயல் ஒரே ஆண்டுல 2 புயல். அடுத்து பாத்தீங்கன்னா மாண்டஸ் புயல் ஏற்பட்ட ஆண்டு 2022. மாண்டஸ் புயல். ஓகேவா? பொதுவா சொல்லுவாங்க மண்டையில 2 தட்டு தட்டினா இவன் ஒழுங்கா வேலை செய்வான், மண்டையில 2 தட்டு தட்டினா இவன் ஒழுங்கா படிப்பான்னு சொல்லுவாங்களா. 2 தட்டு தட்டினா ஓகேவா 2 மாண்டஸ் புயல், மண்டையில தட்டுறது லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு புயல் கடந்த ஆண்டு ஏற்பட்டது மிக்ஜாம் புயல். ஓகேவா? அதே மாதிரி இதுதான் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற புயல் ஃபெங்கல் புயல். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, FENGAL. ஒவ்வொரு பேர் போட்டிருந்தாங்க, ஃபெங்கல், ஃபெங்கால், ஓகேவா, நிறைய போட்டிருந்தாங்க. இந்த புயலுக்கு பேரிட்ட நாடு சவுதி அரேபியா. சரியா? சவுதி அரேபியா தான் இந்த புயலுக்கு பேரிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2024ஆம் ஆண்டு சமீபத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு புயல். சரிங்களா? இதுதான் தமிழ்நாட்டை சமீபத்தில் தாக்கிய முக்கியமான புயல்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அதுல ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த நிஷா புயல் பார்த்துக்கோங்க, தானே புயல், அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்தா புயல், கஜா புயல், ஒக்கி புயல், அடுத்து மிக்ஜாம் புயல், ஃபெங்கல் புயல். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான புயல்கள். சரிங்களா? இன்றைய தினத்திற்கான நடப்புகளோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி கட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்று நடத்தினதுல இருந்து சில முக்கியமான கேள்விகள். நிறைய மாணவ நண்பர்கள் இந்த வருஷமே பாஸ் ஆயிரணும், ஓகேவா, அப்படி சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒரு அவேர்னஸோடையும் ஒரு அலர்ட்னஸோடையும் ஆசையோடையும் பாத்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்க. அதுல முக்கியமா நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. ஓகேவா? தொடர்ந்து நல்லா ஆன்சர் பண்ணுங்க. ஆனா கேள்விகளுக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது அது சர்வதேசவா, தேசியவா அல்லது மாநில அளவிலான ஒரு நியூஸாங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஒரு முக்கிய தினம் இருக்கலாம், அது மாநில தினமா, இந்தியாவில தேசிய லெவலான ஒரு தினமா அல்லது ஒரு இன்டர்நேஷனல் சம்பந்தப்பட்ட ஒரு தினமா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. அப்படிதான் நேற்று ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து நீங்க தப்பு பண்ணி வச்சிருந்தீங்க. ஓகேவா? கவனம் பாருங்க. சரி, இந்த தினத்திற்கான கேள்வி பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி. சரியா? தமிழ்நாட்டை தாக்கிய புயல்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இனிமே இந்தியாவில அடுத்த ஒரு புயல், ஓகேவா, அதாவது வட இந்திய பெருங்கடல், நார்த் இந்தியன் ஓஷன்ல அடுத்து ஒரு புயல் வந்துச்சுன்னா அந்த புயலுக்கு என்ன பெயரிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. சரியா? அடுத்த புயலுக்கு என்ன பெயர்? அது இந்தியாவில வரலாம், பக்கத்துல இருக்கிற ஒரு 13 நாடுகள் இருக்குமா, ஒரு 13 நாடுகள் இணைந்து ஆளுக்கு 13 பேர், அதாவது 169 புயல்களுக்கு பெயர் சூட்டிருக்கிறாங்க. வட இந்திய பெருங்கடலை சுத்தி இருக்கிற நாடுகள். ஓகேவா? அதுல ஆர்டர் படி ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு பேர் வந்து இருக்குது. அதுல அடுத்து என்ன புயல் வந்தாலும் அந்த புயலுக்கு என்ன பேர் வைப்பாங்க? அதுதான் அடுத்த கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி. சரியா? அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ராய் அமைப்புன்னு சொன்னால அந்த ட்ராய் அமைப்பு, TRAI அமைப்பு, அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? அதுதான் இரண்டாவது கேள்வி. சரியா? அடுத்து மூன்றாவது கேள்வி. இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யார்? சரியா? இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யார்? அது மூன்றாவது கேள்வியா வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நான்காவது கேள்வி, இந்தியாவுக்கு இஸ்ரோ, ஓகேவா, இந்தியாவிற்கு இஸ்ரோங்கிறதா முக்கியமான ஒரு விண்வெளி சார்ந்த தலைமை அமைப்பு. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன அமைப்பு, ரஷ்யாவுக்கு என்ன அமைப்பு, சீனாவுக்கு என்ன அமைப்பு? இதுதான் நான்காவது கேள்வியா வச்சுக்கோங்க. சரி, அமெரிக்கா, சைனா, அப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்யா, ஓகேவா, வேணா ஜப்பானையும் சேர்த்துக்கோங்க. இந்த 4 நாடுகளுக்கு இருக்கிற அந்த விண்வெளி நிலையத்திற்கு, அதாவது விண்வெளி அமைப்புகளுக்கு என்ன பெயர்? ஓகேவா? நான்காவது கேள்வி. அடுத்து ஐந்தாவது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையான புதிய குற்றவியல் சட்டங்கள் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இது வந்து ஐந்தாவது கேள்வி. சரியா? கடைசி கேள்வியா என்ன கேள்வியா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GST தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுதான் இன்றைய தினத்திற்கான 6வது கேள்வி. வரிசையா அந்த கேள்வியோட நம்பரை போட்டு கரெக்டா நீங்க பதில் வந்து சொல்லிட்டு வாங்க. தொடர்ந்து
நம்ம வீடியோஸ்ல சொல்ற எல்லா நோட்ஸையும் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா தேர்வில் வெற்றி பெறலாம். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.